ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ் டிசைனோட வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது என்னால் டீட்டெயில் வீடியோ போட முடியல. இன்னொரு ப்ளவுஸ் தான் நான் உங்களுக்கு போடுறேன். இதுக்கு முன்னாடி ஆனால் நான் ஒரு டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கேன். இதே மாடலு என்ன அப்படின்னா, இந்த நடுவில் வச்சுருக்க அந்த கிளிப் ஸ்டோன் மட்டும் இருக்காது, மித்த எல்லா டிசைனுமே இருக்கும். நீங்கள் இதுக்கு முன்னால் உள்ள வீடியோ போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வாங்க இந்த வீடியோ இது டிசைன் எப்படி போடுறது அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இது எப்படி போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட் லைன் பார்த்திங்கன்னா ஜரி நம்ம எப்பயும் போல் ஜரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சுகர் பீடு, அதுக்கப்புறம் லோடிங்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு இன்ச்சு அளவு இருக்கும் உங்களுக்கு. இந்த ஒரு செயினோட அளவு பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு. அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அது பாருங்கள், இந்த பாருங்கள், இது சக்கரி கொடுத்துருக்கேன். மேலே ஜர்கான் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். அது 6000 கம்மில் தான் ஒட்டியிருக்கேன். அப்படியே உங்களுக்கு ஸ்டோன் விழுந்தாலுமே நம்ம கீழே ஜர்கான் ஸ்டோன் கொடுத்துருக்கிறதுனால அது அவ்வளோ நீட்டாக இல்லாமல் இருக்காது, நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா பேக் நெக்கு. அது மாதிரி புட்டாஸ் பார்த்திங்கன்னா நடுவில் பார்த்திங்கன்னா 4mm பீடும் சுற்றி சுகர் பீடும் வச்சு ஸ்டிச் பண்ணி புட்டாஸ் வச்சுருக்கோம். இதுக்கு கீழே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிளிப் ஸ்டோன் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை சுற்றி லோடிங் மாதிரி இருக்குது பாருங்கள். ஆனால் இது லோடிங் இல்லை. நம்ம புட்டாஸ் எப்படி வச்சுருக்கோமோ அதே டிசைனை அப்படி கோபியில் வரைஞ்சி அந்த கோபி மேலேயே நம்ம போட்டிருக்கோம். அதனால தான் உங்களுக்கு நம்ம லாங்காக பார்க்குறப்ப இது பார்த்திங்கன்னா லோடிங் மாதிரி பார்க்க நல்லா நெருக்கமாக நல்லாயிருக்கும் இந்த டிசைனு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா நம்ம மேலே பார்த்தோம்ல அந்த டிசைன் மாதிரியே இதுவுமே ஒரு லைன் செயின், ஒரு லைன் கியூப் பீடில் பார்த்திங்க அப்படின்னா இதில் 2 கியூப் பீடு, அதுக்கப்புறம் ஒரு 4mm பீடு, சுகர் பீடு அப்படி கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி அளவெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதை சுற்றி டாட்டாக மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அந்த நெருக்கமான கோடுகளை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டிச் பண்ணோம். அதுவுமே நம்ம கோடு போட்டு இந்த ஜரியை ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இடையில ஸ்டிச் பண்ணேன் நான் இது ஒன்று அப்படி போடல. நான் மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு அளவுக்கு தான் ஒரு ஜரியோட டிசைன் இருக்கும். அந்த இதை தச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இந்த கியூப் பீடு அந்த கேப்லலாம் எங்கன கேப் இருக்கோ அந்த கேப்லலாம் பார்த்திங்கன்னா கியூப் பீடு போட்டேன். இது பேக் நெக்கு. இப்போ நம்ம பேக் நெக் டீட்டெயிலாக பார்த்துட்டோம். இப்போ வாங்க ஃப்ரண்ட் நெக் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் நெக்கு. ஃப்ரண்ட் நெக்குமே பார்த்திங்கன்னா சிம்பிளாக தான் போட்டிருக்கேன். புட்டாஸ் வைக்கிறதுக்கு ஷோல்டரோட அளவு கம்மியாக இருக்கிறதுனால புட்டாஸ்க்கு நான் இதில் வைக்கலை. இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு லைன் ஜரி, சுகர் பீடு, அதுக்கப்புறம் லோடிங்கு, அப்புறம் நம்ம பேக் டிசைனில் பார்த்த மாதிரியே ஜரி கியூப் பீடு. இதுதான் ஃப்ரண்ட் நெக்கு. இவ்வளோ தான். இதுக்கப்புறம் ஸ்லீவ் பார்ப்போம். இது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லீவ் டிசைனு. ஸ்லீவ் டிசைனில் பார்த்தீங்கன்னா நடுவில் இந்த மாதிரி திலகம் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் திலகம் ஷேப்பில் ஒரு கிளிப் ஸ்டோன் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இது ஒட்டலை, ஸ்டிச் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் அதை சுற்றி பார்த்தீங்கன்னா 5mm பீடு ரவுண்ட் பீடும், அதுக்கு அடுத்து நம்ம அந்த 5mm பீடு சுற்றி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தான் அந்த 5mm பீடுக்கு 2க்கும் நடுவில் ஒரு 5mm பீடு, அப்புறம் ஒரு 4mm பீடு, அப்புறம் ஒரு சுகர் பீடு, இப்படி தான் வச்சுருப்பேன். நம்ம 5mm பீடை சுற்றி ஸ்டிச் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் இந்த 2 பீடுக்கும் நடுவில் ஒரு பீடு அந்த மாதிரி வச்சு நம்ம இந்த டிசைனை ஃபினிஷ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பேக் நெக்கில் பார்த்த மாதிரி நடுவில் சுகர் பீடு 4mm பீடு வச்சுட்டு அதுக்கப்புறம் சுற்றி சுகர் பீடு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த திலகம் வரைஞ்சிருக்கோம்ல, இந்த திலகத்தில் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி ஜரி போட்டுக்கலாம். ஜரியுமே நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா சாரீ கலர் வேறு, ப்ளவுஸ் கலர் வேறு அந்த மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிறப்ப நீங்கள் சாரீ கலரையும் இதில் மேட்ச் பண்ணி போடலாம்.
இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்லீவில் வந்து நெட்டு அட்டாச் பண்ணி போடுவீங்க அப்படின்னா, இந்த இதில் வந்து நீங்கள் நெட்டை அட்டாச் பண்ணலாம். நெட்டை அட்டாச் பண்ணிவிட்டு இப்படியே ப்ளைனாக கூட வந்து விட்டுட்டு போடலாம். நான் இதுக்கு முன்னால் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, நான் வந்து இதில் நெட்டு ஸ்டிச் பண்ணியிருப்பேன். ஆனால் நெட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்வெசிபிளாக தெரியாது. நான் உள்ளே வந்து ஒரு கோல்டன் கலர் துணி வச்சுட்டு அதுக்கு மேலே தான் நெட்டு ஸ்டிச் பண்ணியிருப்பேன். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் போய் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பேக் நெக்கு ஃப்ரண்ட் நெக்கில் எல்லாம் பார்த்த மாதிரி ஒரு லைன் வந்து ஜரியும், ஒரு லைன் வந்து கியூப் பீடு அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜரியோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா 1.5 இன்ச் இருக்கும். இதிலேருந்து இது வரை 1.5 இன்ச்சு. அந்த 1.5 இன்ச் அளவுக்கு தான் நான் வந்து இந்த ஜரி போட்டிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா கியூப் பீடு வந்து ஒரு 4 பீடு வந்து இருக்கும். அந்த 4 பீடில் ஒரு 4 mm பீடு, ஒரு சுகர் பீடு. இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசைனோட ஃபுல்லாக வந்து இவ்வளோ தான் ஸ்லீவ் டிசைனு. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதை சுற்றி வந்து 4 mm பீடு வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் புட்டாஸ் வந்து நம்ம பேக் டிசைனில் பார்த்த மாதிரி ஒரு 4 mm பீடும் ஒரு சுகர் பீடும் வச்சு இதை ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைடல் ப்ளவுஸு. இதை நான் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ப்ளவுஸாக ஸ்டிச் பண்ணிவிட்டு எனக்கு நிறையா வந்து ஸ்டிச் இருக்கிறதுனால அர்ஜெண்ட் ஒர்க்காகவும் இருக்கிறதுனால நானே ஆரி ஒர்க் போட்டு நானே ஸ்டிச் பண்ணி கொடுக்குறதுனால அடுத்தடுத்து ப்ளவுஸும் தைக்க வேண்டியதாக இருக்கிறதுனால என்னால் வந்து டீட்டெயில் வீடியோ வந்து என்னால் போட முடியல. நான் முடிஞ்ச வரையே ட்ரை பண்ணுறேன் போடுறதுக்கு. நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆரி ஒர்க்கோட ஏதாவது டவுட்டோ இல்லை வேறு கிளாரிஃபிகேஷன் ஏதாவது வேணும் அப்படின்னு சொல்லி ஆரி ஒர்க்கை பற்றி கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரீப்ளை பண்ணுவேன். நம்ம கடை பார்த்திங்கன்னா திருநெல்வேலியில் பூ மார்க்கெட்டுக்குள்ளே தான் இருக்குது, ஸ்ரீஹரி ஆரி ஒர்க்குன்னு சொல்லி. நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து எங்கிட்ட வந்து ஆரி வந்து போட்டுக்கலாம். திருநெல்வேலியில் இருக்கிறீங்க அப்படின்னா லோ பட்ஜெட்டில் ரொம்ப கம்மியாக தான் நாங்கள் வந்து போட்டு கொடுத்துட்ருக்கோம். இந்த ப்ரைடல் ப்ளவுஸே பார்த்தீங்க அப்படின்னா 2500 ரூபா அந்த மாதிரி தான் வரும், ஸ்டிச்சிங் சார்ஜோடு சேர்த்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மகிட்ட 500 இருந்தே வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து கேட்டு விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை ஆரி ஒர்க்கு டுட்டோரியலை பற்றி உங்களுக்கு டவுட் இருக்குது, இல்லை ஆரி ஒர்க்கு ஸ்டிச்சஸ் வந்து உங்களுக்கு போடணும் அப்படின்னு நினச்சிங்க, உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து எந்த ஆரி ஒர்க்கு ஸ்டிச்சஸ் வந்து டுட்டோரியல் தேவையோ நான் அதுக்கான டீட்டெயில் வீடியோ வந்து நான் உங்களுக்கு போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.